ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலமு வீராஸ் சேனல் அண்ட் பிளாக்ஸ். நம்ம இன்றைக்கி சூப்பரான சுவையில் கோல்டுக்கெலாம் நல்லா ரிலீஃப் ஆகிற மாதிரி தூதுவளை சூப் தாங்க செய்ய போகிறோம். வாங்க இப்போ தூதுவளை எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, அதை பறிச்சிட்டு வந்துடலாம். இந்த தூதுவளை வந்துட்டு எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற அந்த அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் நல்லா கொடியெல்லாம் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. அதில் தான் நமக்கு தேவையானப்போ பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ சிசர் எடுத்துகிட்டு வந்து அதை பறிச்சிக்கலாம். நம்ம அப்படியே இதை பறிக்க முடியாது, அதில் இருக்கிற முள்ளெலாம் குத்திடும். அதனால் நம்ம சிசர் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. அரை கப் அளவு எனக்கு தூதுவளை கிடச்சிதுங்க. நான் எடுத்துகிட்டு போன கிண்ணத்தில் அரை கிண்ணம் அளவு இருந்தது. தூதுவளை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற முள்ளெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டி இலையில அந்த அளவுக்கு முள் இருக்காது, கொஞ்சம் பெரிய இலையிலலாம் கொஞ்சம் முள் நிறையா இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு முள் இருக்குது பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணியாச்சு. பலகை அதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா இது ஒரு 2 வாட்டி நல்லா தண்ணியில் இதை சுத்தமாக கழுவுனதுக்கப்புறமா பருப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்க்குறேன், 1,5 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்க்குறேன், 1,5 ஸ்பூன் அளவு மிளகு சேர்க்குறேன். சேர்த்துட்டு 7 பல் பூண்டு நல்லா தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தையும் நல்லா தோல் உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நல்லா சூப் நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா 1 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற தூதுவளையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த தூதுவளை, சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம்லாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா இந்த அளவுக்கு தூதுவளை வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா பழமாக இருக்கிற தக்காளி சேர்த்துட்டு அதையும் லைட்டாக 1 நிமிஷம் வதக்கணுன்னா போதும். 1 நிமிஷம் தக்காளி சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா கூடவே 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன், தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு லைட்டாக அதை வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா சூப்பராக நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். சூப்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாகவும் சூப்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ 2 பல் பூண்டை நல்லா இடித்து சேர்த்துருக்கேன் தோலோடு. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தூதுவளையை உள்ளே சேர்த்துக்கலாம். நமக்கு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1,5 செம்பு அளவு சேர்க்குறேன். இது வந்துட்டு 4 பேர் தாராளமாக இந்த சூப் குடிக்கலாம், அந்த அளவுக்கு தான் நான் செய்கிறேன். இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உப்பெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் எல்லாமே நல்லா சூப்பராக கரெக்டாக இருந்ததுங்க. இது நல்லா கொதித்து வரணும். நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக நல்லா சுற்றி கொதித்து வந்துருச்சுங்க. நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சூப்பை நம்ம பவுலில் ஊற்றிக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டிலையே நல்லா ஹெல்த்தியாகவும் பக்கத்துலேயே இருந்த செடியில் பறித்த தூதுவளையை வச்சு நல்லா சூப்பராக சூப் செஞ்சாச்சுங்க. என் பையனுக்கு ஒரே கோல்டாக இருந்தது, ரொம்பவே சளி பிடிச்சிருந்ததுனால டக்குன்னு சூப் ரெடி பண்ணி கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த தூதுவளை சூப் எந்த ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு எதுவுமே கலக்காமல் நம்ம வீட்டிலே நல்லா சுத்தமான முறையில் ஹெல்த்தியான தூதுவளை சூப் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த சூப் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.